வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். உலகம் மிகவும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கின்றது. இந்த யுத்தம் ஒரு மாதத்தையும் தாண்டி நகர்கிறது. எங்கு நோக்கி செல்கிறது என்று பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கின்றது. அதோட பொருட்களின் விலைகளும் அதிகரித்து வருகின்றது. ட்ரம்ப் நாளை ஒரு காலக்கெடையும் கொடுத்திருக்கின்றார், பல்வேறு காலக்கெடுகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பங்கள் அடிப்படையில் இந்த யுத்தம் நடைபெறுகிறதா அல்லது அதற்கு அப்பால் இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கத்தின் கட்டுப்பாட்டில் இந்த யுத்தம் நடைபெறுகிறதா என்பது தொடர்பில் எங்களோடு பேசுவதற்கு இணைந்து கொள்கிறார் உங்களுக்கு நண்பு அறிமுகமான சர்வதேச அரசியல் ஆய்வாளர் ஆண்டனி பீட்டர். வணக்கம் ஆண்டனி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் குரல் நேயர்களுக்கு எனது வணக்கம். என்னென்ன இந்த யுத்தத்தை நாங்கள் கடந்த வாரம் பேசுகின்ற பொழுது இருந்த நிலைமைகளும் பார்க்க சற்று மாறுபட்டு காணப்படுகிறது. ஏன்னா ஈரான் ஓரளவுக்கு இந்த யுத்தத்தை ஒரு மாசம் வரைக்கும் தக்க வச்சிருக்குது. நாங்கள் முதல் கதைக்குள்ள சொன்னோம், ரஷ்யாவுடைய சீனாவுடைய இன்வால்வ்மெண்ட் தலையீடுகள் பெரிதாக தெரியலையே. ஆனா இப்ப அந்த தலையீடுகளும் ஒரு குறிப்பிடத்தக்க கணிசமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதாவது ட்ரம்ப் ஸ்டார்ட் பண்ணிக்க வெனிசுவேலாவில் ஈஸியா வெனிசுவேலா எண்ணெயை தன் ஹைக்கு கொண்டு வந்த மாதிரி ஈஸியா இருக்குமென்னு தான் யோசிச்சார். ஆனா என்னுடைய மலேசியாவில் இருக்க கூடி நான் சைனா ரஷ்யன் எம்பசிடர்ஸுக்கு எழுதினால் வெனிசுவேலாட தோல்வி அது உங்களுக்குரிய பெரிய தோல்வி, வெனிசுவேலாக்கு மட்டுமுடைய தோல்வியா இல்லை. அப்ப அதால சைனாவும் ரஷ்யாவும் வெனிசுவேலா மூலம் ஒரு பாடத்தை படிச்சு ஈரான் இந்த வகையில திருப்பியும் ஈஸியா மேற்குலகத்துல ஹைக்கில் விழுந்தால் தங்களுக்குரிய ஆபத்துக்கள், அதாவது இந்த எண்ணெய் வளத்தால வரக்கூடிய வருமானம் கூடி யுக்ரைன் போற சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்ப அவைகளுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன்னு என்னென்னா, நீங்கள் இப்படியே விட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். அப்ப அந்த ரீதியில இப்ப ரஷ்யாவும் சைனாவோட நிலப்பாடு வெனிசுவேலாட இருந்த நிலப்பாடுக்கு எதிர்மாறாதான் இருக்கு. அதால வெனிசுவேலா ஈஸியா வெனிசுவேலால வெற்றி பெற்ற மாதிரி ட்ரம்புக்கு ஈரான்ல வெற்றி பெற முடியாது. அப்ப இவர்கள் ஒரு தலையிடா கொள்கையை வச்சுக்கிறார்கள் என்ற நிலைமை இப்ப இல்லை என்றது ஓரளவுக்கு தெரியுது. ரஷ்யாவோ சீனாவோ இந்த விஷயம் கட்டாயம் இப்ப தலையிடா விட்டா இவருக்கு தலையிடியா தானே வரப்போம். இப்ப தேபால் எனக்கு வளமையா ஆல்வேஸ் பிலீவ், அதாவது முழுதான் நான் நம்பி இருந்தேன்னா ஒரு மூலப்பொருட்களை குறைவான விலையில எடுத்தாதான் நீங்க குறைவான விலைக்கு உற்பத்தியை விற்பனை செய்யலாம். அப்ப அந்த வகையில இந்த மூலப்பொருள் எண்ணெய் ஈரான்ல இருந்து சரியான குறைவான விலையில சைனா எடுக்கு. அது அமெரிக்கா தன்னுடைய உற்பத்தியை மேம்படுத்தணும்ன்றதுக்கு இடையூறா. அதே நேரத்துல சைனா எண்ணெயை வாங்கி ஈரான்ல இருந்து வேண்டிக்க US$ பாவிக்க சைனாட கரன்சி தான் பாவிக்கும். அப்ப அதுலயும் அமெரிக்காவுக்கு லாஸ். அப்ப எண்ணெயும் சீப்பா போகுது. அப்ப சைனா தன்னுடைய குறைந்த விலையான உற்பத்தியை மேம்படுத்தலாம், அதோட சைனா தன்னுடைய கரன்சியை மேம்படுத்து. இது அமெரிக்காவுக்கு ஒரு தலையீடு. அப்ப ஈரானுக்கு எப்பவும் அடி விழுமான்றது எனக்கு ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட். அதை நான் ஊகிச்சிருந்தேன்னா ஈரானுக்கு எப்படியாவது அடி விழத்தான் போகுது. எவ்வளவு சீக்கிரமா வந்தது அடி நான் நினைக்கிறேன் முற்று முழுதா ஜெஃப்ரி எஸ்பின் கேசஸ் இவைகளுக்கு அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக வருது. அவைகளோட அதாவது மானக்கேடா இருக்கு. இதுகளை தொடர்ந்து விடையில்லாத நிலைமையில தான் இப்படி ஒரு போற கொண்டா தங்களோட எப்ஸ்டீன் கேசஸ் மறைக்கிறதுக்குரிய விஷயமா இது இருக்கு மட்டும்தான் கொண்டிருக்கேன். இது நீங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த எப்ஸ்டீன் ஈரான் கூட தன்னுடைய ஏவுகணைகளை ஏவுகின்ற பொழுது அதுல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்றதை பொறிச்சுத்தான் ஏவுகிறார்கள். அது ஒரு அரசியல் தினம். ஆனா இந்த அமெரிக்க ஊடகங்கள் கூட அமெரிக்க மக்களுக்கு வெளிப்படையாக இந்த விஷயங்களை சொல்லுறையில்லை என்றுதான் தோன்றுது. ஆளும் வர்க்கம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண. அப்ப ஆளும் வர்க்கம் என்னத்தை செய்தோ அதைத்தான் சரி என்ற மேக நிலைப்பாடுல மக்களை வச்சிருப்பிடும். என்ன அப்புறம் மக்கள் கிளர்ச்சி வந்துச்சுன்ற வேலை ஒண்ணு செய்யறதெல்லாம்
அப்ப ஊடகங்கள் இப்படி ஒரு ஒரு மக்கள் ஒரு இருள வச்சிருந்து கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. அப்ப ஊடகங்கள் உண்மை சொன்னா பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் வந்து பெரிய பெரிய தலைவியெல்லாம் போயிடும். அந்த நோக்கிங் என்ற கோஷத்தின் அடிப்படையில ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் புறப்பட்டிருக்கு. அது பல்வேறு மாநிலங்கள்லையும் பல்வேறு நாடுகள்லையும் அது நடக்குது. அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்களாக 1 மாதமாக தாக்குதல் நடத்தி அதாவது ஏர்ஸ்பேஸ் அவர்களுடைய வான்வெளி பிரதேசத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு சொல்லிக்கணும். ஆனால் இப்ப இந்த 1 மாசம் முடிஞ்சு இப்ப 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. இது ஈரான் வந்து தன்னுடைய முழு பலத்தையும் இன்னும் காட்டேலையா அல்லது அது என்ன நடக்குது? அல்லது ரஷ்யா அல்லது சீனாவுடைய உதவிகள் இப்ப கிடைக்க துவங்கி இருக்கா? எப்படி பாக்குறீங்களா? அது சைனா போஸ்ட் எல்லாம் வாசிக்கிற நீங்கள நினைக்கிறேன். ரஷ்யா சீனா அந்த வட்டார செய்திகளையும் பாக்குறீங்களா? அங்க எல்லாம் என்ன பேசப்படுது இதுகள்ல? அதாவது சைனா முற்றா எதிர்க்குதானே. இப்ப கிட்டடியில டிப்ளமேட்ஸ் எல்லா லீடர்ஸோட கதை கேட்க அவையில என்ன சொல்லினோம்னா சைனா அமெரிக்கான த மோஸ்ட் சரியான பிள்ளையான ஒரு மூவ்மெண்ட் தான் அவைகளுக்கு வர்ணிக்கணும். இந்த ஈரானுக்கு போனது வந்து அமெரிக்கா செய்யாத பிள்ளையில இது ஒரு பெரிய பிள்ளையாட்டு. ஏன்னா அவ்வளவுக்கு தாக்கங்கள் வரப்போது இது பெரிய ஒரு சிக்கலா முடிய போகுது. ஆனா இந்த இப்படி ஒரு சிக்கலா முடிகிறதையும் அமெரிக்கா எதிர்பார்த்து தானே கொண்டிருக்கு. என்ற ஜெயபாலன் பாருங்க, ஒரு எப்ஸ்டீன் கேஸத்தை தாங்கள் செய்யறதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு போரை உருவாக்கி இவ்வளவு சிறந்த கொள்வினம்டா. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் பவரை என்ஜாய் பண்ணிட்டு அந்த பவர் they can start the war to hide their crimes. அப்படி என்றைக்க அந்த ஒரு பவரை they are not going to let it go. அந்த பவரை அவர்கள் ஒரு காலம் விட்டு விட போறது. இதை செய்யறது வந்து இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லிக்குள்ள நாங்கள் பொதுவா பாக்குறது அந்த நாட்டின் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இம்பீரியலிசத்தின் நலன்களை பாதுகாக்கிற விஷயத்தை தான் நாங்க டீப் ஸ்டேட் என்று சொல்றோம். எப்ஸ்டீன் ஃபைல் வந்து ட்ரம்ப் போன்ற சில கிரிமினல் குற்றவாளிகளை தானே பாதிக்குது. இந்த போரை டீப் ஸ்டேட் நடத்துதா அல்லது ட்ரம்ப் நடத்துறாரா? இப்ப ஜெயபால் டீப் ஸ்டேட் என்ன, அதாவது வந்து ஆளும் வர்க்கத்தை சொல்றதுதான் டீப் ஸ்டேட் செய்யும். என்னென்ன வட்டாரங்கள் இருந்தாலும் அது ஆளும் வர்க்கத்தை சொல்றதுதான் செய்யும். ஆளும் வர்க்கம் என்ன, பில்லியனர்ஸ், 1% of the Americans who have wealth and power. அதுக்குள்ள பில் கேட்ஸும் வாழ் கூட பவர்ஃபுல்லான ஆளும் வர்க்கம் எப்ஸ்டீன் கேசஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப அவையில் தான் இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கணும் இந்த போரை. சோ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய கேஸ்ல சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த டீப் ஸ்டேட்டோடையும் ஏதோ ஒரு வகையில அல்லது அந்த டீப் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ற ஆக்களா தான் இருக்கணும். ஏதோ ஒரு வகையில இல்ல ஜெயபாலம், முழுக்க கண்ட்ரோல் பண்றதா அப்படின்னா ஒரு அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு நாடு. ஒரு ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி ஒன்றும் செய்யலாம். எல்லாத்துக்கும் அவர் அசசினேட் பண்ணிக்கொண்டு போட்டு தாங்க சொல்ற செய்யறது தான் இப்ப வச்சிருப்பாங்க. ஏப்ரஹாம் லிங்கன், ஜேஎஃப் கென்னடிக்கெல்லாம் நடந்தது டீப் ஸ்டேட்டோட வழியில போகையில அசசினேட். அப்ப அந்த ஒரு வகையில அப்படி ஒரு நிலைமையை தான் கொண்டு வருவாங்க. இப்ப பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கதைக்கிறத நீ கதைக்கிறத கதைச்சு கொண்டு இரு, நீ சொல்றது சொல்லுன்ற மாதிரி. ஆனா கொமாண்ட் எல்லாம் வந்து டீப் ஸ்டேட்டுகளால தான் பெறுது. இப்ப ஈரானுக்கு போறேன்டானே, ஈரானுக்கு இப்ப கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புறேன்டானே, எல்லாம் டீப் ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல தான் நடக்கு. ட்ரம்ப் மட்டும் இதுக்குள்ள பெருசா ஒன்றும் அவரா நினைச்சொன்னு செய்யலாம். அவர் ஒரு கைப்பாவையா தான் செய்யற மாதிரி காட்டிக்கொள்ளலாம். ஆனா ஒரு வல்லரசு நாடு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளு கடைசி வரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்றதுக்கு விடா. அவ்வளவுக்கு டீப் ஸ்டேட்ஸ் வந்து அவ்வளவுக்கு ஒரு விசரங்கள் பைத்தியக்காரங்கள இவ்வளவு பில்லியனர்ஸா இருந்து உலகத்தை, அதாவது 70% ஒரு வெல்த்தை கண்ட்ரோல் பண்றவங்க ஒரு ஆளோட கதையில விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நீங்கள் சொல்ற ஒரு வேலை முக்கியமான விஷயம். நாங்கள் எவ்வளவு தூரம் இதை விளங்கிக் கொள்றோமோ தெரியா, உலகத்தினுடைய மொத்த சொத்துக்கள்ல 50% மேலான சொத்துக்களை வைத்திருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அமெரிக்கர்கள். அதுதான் அவையில் சொல்றதுதான் நடக்குது. அவன் இதுலதான் இது இருக்குது. அப்ப அந்த வகையில ஜெயபாலன் இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு ஒரு பவரை வச்சிருக்கிறவங்க என்னென்று நாளைக்கு சைனாட்டையும் கொடுத்துட்டு இந்தியாட்டையும் கொடுத்துட்டு வெறுமனையா போறாங்க. இது ஒரு ஜெனரேஷனா வந்து ஒரு ஆதிக்கத்தன்மையிலேயும்
அதை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிற நிலையிலும் இருக்கிறான். அப்ப அவையில் திடீரென்று சைனாட்டையும் கொடுத்துட்டு இந்தியாட்டையும் கொடுத்துட்டு ஒன்றுமில்லாம இருக்க மாட்டான். நேரம் அதே நேரத்தில் ஜெயபாலன் ஒரு ஒரு உலக ஆதிக்கத்தை எடுக்க ஒன்று 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 ஆதிக்கத்தை நாங்கள் கொண்டு வரணுமென்றா, நாங்கள் ஒரு ஆதிக்க சக்தியை வரணுமென்றா மற்றவர்களை விட நாங்கள் ஒரு மேம்பட்ட ஒரு 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 சக்தியா இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளணும். இல்லாட்டியாவது இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளணும். இப்ப இந்தியாவோட நிலைமை பாருங்க, மோடியோட நிலைமை உலகத்திலேயே பெரிய சனத்தொகை உள்ள ஒரு நாடு. இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கு? அப்ப இந்த நிலையில இந்த இந்த மோதிட்ட கொடுத்துட்டு இருக்குப்பாங்களா? உண்மையிலேயே மோடிட்ட வருகைக்கு பிறகு இந்தியாவோட நிலைமை வந்து படுமோசம். எனக்கு கிட்டத்தட்ட மாட்டு மூத்திரம் குடிக்கிற லெவல்ல தான் இருக்கணும் இன்னும். அதுதான் ஜெயபாலன், நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்க. இந்த ஆதிக்க வர்க்கம் இவ்வளவு ஆண்டுகளா உலகத்தை ஆளுற வர்க்கம் மோடிட்ட கொடுத்து போட்டு அவங்க சரணடைவாங்களா? இது நடக்கக்கூடிய விஷயமா? இல்ல, மோடிக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லையா? மோடி வந்து பேச்சுவார்த்தைகள்ல கூட இப்ப ஈரான பேச்சுவார்த்தையை கொண்டு வர அந்த விஷயங்கள்ல கூட பாகிஸ்தான் ஈடுபடுது. ஆனா இந்தியாவுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா? அதுல அதான் சொல்றோம் ஜெயபாலன், ஒரு கதைக்கு சொல்றோம். வாங்க, 3வது எக்கனாமியா வருது, 4வது எக்கனாமியா இருக்குது, 3வது வந்துடும், இது பெருசா இந்தியா எல்லாம் பெருசா வெட்டி விழுத்த போறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவோட நிலைமையிலே ஒரு காலம் விட மாட்டேன். அதே மாதிரி சைனா பாருங்க ஜெயபாலன், சைனா பாருங்க, இன்றைக்கு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவரை வச்சு ஒரு 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 பிம்பத்தை காட்டிக்கொண்டு வராங்க. நாங்கள் மற்ற பிணத்துக்குரிய தகுதிக்குரிய வேலை வாய்ப்புகள் பதவியை கொடுக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன, இந்தியாவோட மார்க்கெட்டை ஊடுருவாது. இந்தியாவில உலகத்துக்கு தங்கட மார்க்கெட்டை ஊடுருவி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறத பற்றித்தான். அதுதான் உண்மையான ஒரு நோக்கம். அந்த அளவு நோக்கம் சைனாக்கு இல்லையே. சைனா ஏன் அப்படி பக்கத்து நாட்டுல ஒரு ஒரு ஆளை ஒரு சிஇஓ போட்டு ஒரு இந்தியாவோட மார்க்கெட்டை நெடுங்கிறதுக்குரிய வேலையில செய்யுது? ஏன்னா அவ்வளவுக்கு சிந்தனை இல்லை. ஏன்னா அவ்வளவுக்கு ஒரு ஒரு அதை பரிணாமம் அடையாத நிலையில தான் சைனா இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தவரை இதுல கொஞ்சம் நம்புறோம். அமெரிக்கா வந்து இந்த கட் த்ரோட் பிசினஸும் பொலிட்டிக்ஸும் இருக்குதானே, அதுல வந்து அமெரிக்கர்கள், இந்த மேற்கு ஐரோப்பியர்கள் கைதேர்ந்தவர்கள். அவர்கள் இனங்கள் படுகொலை செய்துதானே வளர்ந்தவன். இப்ப ஜெயபாலன், இப்ப இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சிவிலைசேஷன் இருக்கு. நான் பரிணாம வளர்ச்சி என்று சொல்ல வரைக்கும் என்ன ஜியோ பாலிடிக்ஸ்ல பூகோள அரசியல்ல பரிணாமம் அடையல என்று அதான் நான் சொல்லுவேன். அதாவது பொலிட்டிக்ஸ வந்து அவ செய்யலன்னு சொல்றீங்க. அதாவது வந்து எக்ஸ்பர்ட் அந்த ரீதியில இவங்க எக்ஸ்பர்ட்டா வேற இல்லையா? அல்லது அவர்கள் அது நாகரிகம் இல்லாத அரசியல் என்று நினைக்கணுமா? அது அப்படி என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ இந்தியர் அமெரிக்கா புகழுது சுந்தர் பிச்சையை போட்டது, மற்றது யூகே புகழுது வைஸ் பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டரா கொண்டாந்தது. அப்ப இந்த வகையில அவங்க ஏதோ ஒரு வகையில சவுத் ஏசியாவை தங்கள் பக்கம் இழுத்துக்கொண்டு தானே இருக்கிறாங்க. ஆனா அவங்க அவ்வளவு இருந்தும் இந்தியாவுக்கும் இந்த மேற்குலகத்துக்குமான அந்த நெருக்கம் அவ்வளவுக்கு இருந்தும் அவர்கள் இந்தியாவை ஒரு நாக்குட்டி அளவுக்கு கூட ட்ரீட் பண்றே இல்லை தானே. ஒரு நாக்குட்டி மாதிரி தானே இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ட்ரம்புக்கு கீழே இந்தியா ஒரு நாக்குட்டி மாதிரி தானே இருக்குது. கட்டாயம் அதான் உண்மை. இப்ப என்னடா இந்து சமுத்திர பிராந்தியத்துல வச்சு இந்தியாவுக்கு போன ஈரானிய கப்பலை அந்த கடல் எல்லைக்குள்ள வச்சு தாட்டதுக்கு இந்தியா வாய் திறக்கலாமல் இருக்குது. கொமையை செத்ததுக்கு இந்தியா ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம இருக்கு. இந்தியா அதுதான் இந்தியா அப்ப நாய்க்குட்டி மாதிரி தானே இருக்குது. சரியோ, அப்ப அவன் செய்யறதெல்லாம் செய்து சவுத் ஏசியாவை தன் பக்கம் தான் இழுத்து வச்சிருக்கிறான். அப்படி ஒன்று சைனா ஏன் செய்யலாம இருக்கு? அவ்வளவுக்கு அந்த பூலோக அரசியல் நிபுணத்துவம் இல்லை. அப்ப ஜெனரலா இந்த மாதிரி காட்டுறார், சைனா ஒரு கம்யூனிசம், சைனா தனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்கு. இவையில் வந்து ஒரு உண்மையான ஒரு உலக பார்வை, ஒரு சிந்தனை இவைகளுக்கு இல்லை என்ற மாதிரி சைனா ஒரு 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 சர்க்கிளுக்கு தானே வச்சிருக்கிறேன். நீங்க இப்படி பாக்கலையா? நாங்கள் வந்து இந்த வெஸ்டர்ன் யார்ட் ஸ்டிக்க பாவிச்சு தான் இதை மெஷர் பண்ண பாக்குறோமா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரே இல்லை. ஆனா அதை வச்சுத்தான் இவன் தன் ஆதிக்கத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அது சரியா? அந்த சிஸ்டத்தையும் சைனா விளங்கி கொள்ளாம அதுக்கு ஒரு கவுண்டர் மெஷர் ஒன்றும் செய்யாம இருக்குதுன்றதான் என்னுடைய. அதுக்கு ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி சைனாட்டையும் ரஷ்யாட்ட இல்ல. அப்ப இன்றைக்கு சைனாக்கு பாருங்க, இன்றைக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும் ரஷ்யா குலத்தை விற்குது. அப்ப இந்த ரீதியில எங்க ஒரு சைனீஸ் ஒரு இந்தியனை ஒரு நல்ல பதவியில இருக்கிற ஆட்களை ரஷ்யால காட்டுங்க பாப்போம்.
அப்ப எந்த வகையில ரஷ்யா மக்களை தன் பக்கம் இழுக்குது? இது வரைக்கும் ஒன்றுமே. அதே மாதிரி சைனாட்ட போய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இந்தியனை வச்சிருக்கிறான், சவுத் ஏஷியனை போட்டு அந்த மக்களை இழுக்கிற மாதிரி, மார்க்கெட்டே மக்களை இழுக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்தியா எந்த ஒரு சைனீஸை போட்டு சைனாவை தன் பக்கம் இழுக்கிற மாதிரி. அப்ப இந்த அளவுக்கு பூலோக அரசியலே இப்ப வளர்ச்சி அடையலே தானே. அந்த பெஸ்ட் பிரெயின்ஸ வந்து தங்களுக்குள்ள கொண்டு வரதுக்கான அந்த வேலை திட்டங்களும் இவைட்ட இல்ல. தங்களை ஒரு பெஸ்ட் பிரெயினா மாத்தி நம்ம ஒழிய உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற பெஸ்ட் பிரெயின்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான ஒரு சிஸ்டம் இல்லைன்னு. அப்ப என்ன, நீங்க உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைமைத்துவத்துக்கு வரலாம் என்ற அந்த நிலைப்பாட்டு அவன் வேலை ஒரு 3ஆம் உலக போற துவங்கி வேலை ஒரு மட்டத்துல கொண்டு வர அளவுக்கு தான் நடக்க போகுது. இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வரேன். நீங்க நினைக்கிறீங்கள், நீங்கள் இது பல தடவை சொல்லி இருக்கிறீங்கள், அதாவது இந்த இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு யுத்தம் ஒரு நியூக்ளியர் போருக்குத்தான் நோக்கித்தான் நகருது என்று நினைக்கிறீங்கள்? கரெக்டா. இது ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போ. இந்த அழிவு வந்து உண்மையில இந்தியா, சைனா, ரஷ்யாவோட ஒரு நிமிடத்துவம் இல்லாத பூலோக அரசியலான இது அமெரிக்கா தான் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ற ஒரு ரீதியில இருக்குது. அவங்க ஜெனரலா அப்படித்தான் இப்ப சிந்திக்க போறாங்க. இப்ப நாங்கள் இவ்வளவு பேர், இவ்வளவு உலகத்துல இத்தனை பேர் ஆக்களை கொண்டு வந்து இன்றைக்கு பாருங்க, நியூயார்க்ல ஒரு டாக்ஸி டிரைவர் பாருங்க, ஏதோ ஒரு வழி மற்ற உலகத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு பெய்ஜிங்ல போயோ அல்லது நியூ டெல்லியில போய் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல எந்த ஒருத்தரும் பெருசா இல்லை. பெய்ஜிங்ல நான் போயிருக்கேன், பெய்ஜிங்ல டாக்ஸி எடுத்துருக்கேன், ஷாங்காயில டாக்ஸி எடுத்துருக்கிறேன், ஒரு வெளிநாட்டவன் இல்லை. அப்ப இவையில சரி, மேல் மட்டத்துல போடையில கீழ் மட்டத்திலேயாவது யாராவது தாங்க, அதாவது மற்ற உலகத்துல மற்ற நாடுகளை உள்ள மக்களை நினைச்சு நடக்கணுமா? இல்லையே. அப்ப இவையெல்லாம் தங்களை மேம்படுத்தி கொண்டு தாங்கள் ஆளோடும் தங்களை மற்ற எல்லாரையும் கீழே வச்சிருக்கணும் ஆதிக்கத்தில் இருக்கிற மொழிய இவையில் மேல அமெரிக்கா செய்ததை விட பெருசா வட்டி விழுத்துற மாதிரி எனக்கு தெரியல. இது அமெரிக்காட்ட இருந்து இப்ப சைனா எடுத்துச்சுன்னா சைனா தண்டபாடத்தை அமெரிக்கா செய்த மாதிரி தான் செய்ய போகுது. இங்க வந்து பெருசா சைனா ஒன்று வித்தியாசமா செய்ய போறேன் விளங்கில. இப்ப வித்தியாசமா செய்யறேன்னா இப்ப செய்திருக்கணுமே செய்வாங்க. இது வரைக்கும் ஒரு சவுத் ஏஷியனை ஒரு நல்ல பதவியில போடேன், ஒரு டாக்ஸி ஓடுறவனோ ஒரு டூரிஸ்ட் கைடோ இன்னும் ஒரு மற்ற நாடுகளிலிருந்து வரையேன். அப்ப இவே தங்களை தானே மேம்படுத்தி கொண்டிருக்கீங்க. அப்ப உலக ஆதிக்கம் என்று வந்தா இதைத்தானே செய்ய போயின், இதை விட வித்தியாசமா என்னன்னு சிந்திக்க போயின். இப்ப நாங்கள் ஒரு டிரான்சிட் பொசிஷன்ல நிக்கிறோம் நினைக்கிறோம். அதாவது அதிகாரம் கைமாறுற ஒரு நிலவரத்துல நிக்கிறோம். இது அமெரிக்காவிட்ட இருந்து முழுமையா சைனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ போற மாதிரி தெரியல. இது வந்து ஒரு மல்டி போலர் வேர்ல்டா தானே அது மாறலாம் என்று நான் நினைக்கிறேன். அது நேரடியா அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியும். மல்டி போலர் வார அளவுக்கு அமெரிக்கன்ஸ் வந்து ரெடியா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி நடந்தா ஏன் இப்படி ஈரான் எல்லாம் போய் அட்டாக் பண்ணணும், சரியா சைனா வருது நாங்களும் வரலாம் தானே போகலாம் தானே. இப்ப அவங்கள என்ன யோசிக்கிறாங்க, அமெரிக்கா என்ன யோசிக்குது, இது மல்டி போலர் மாதிரி ஒரு பிம்பம். ஆனா கடைசியில சைனா தான் ஆள போகுது, அதான் உண்மை. சைனாண்ட கண்ட்ரோலுக்குள்ளே வேறும் நினைக்கிறீங்களா? அது அப்படி அதோடு அந்த பார்வையில தான் அமெரிக்கா இப்ப இயங்கி கொண்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா வந்து கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னா 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா பல்வேறு நாடுகள்லையும் நேரடியாக தலையீடு செய்திருக்குது, யுத்தங்களை நடத்தி இருக்குது. அப்படியான ஒரு வரலாறு சைனாட்டையோ ரஷ்யாட்டையோ இருக்கையில தானே. அவர்கள் 1-2 தலையீடு நடந்திருக்கு, ஆப்கானிஸ்தான்ல நடந்திருக்கு ரஷ்யான்னு. ஆனா அதுக்கு பிறகு அவர்களுடைய தலையீடுன்றது பொருளாதார ரீதியான தானே அதை கண்ட்ரோல் பண்ண பாக்கினோம். அப்ப அதை மெயின்டைன் பண்ண பாக்கினோம். அது சரி ஜெயபாலன் நீங்க சொல்றது. ஆனா பதவி என்று வரைக்க அவையோட சிஸ்டம் வேறையா இருக்கு. ஆனா பதவி மோகம் வந்து அமெரிக்காவோட சைனாவுக்கு டிஃப்ரெண்டா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப இந்தியா இருக்கிற நிலைமையில அமெரிக்கா சைனாவோட போட்டி போடலாம், ரஷ்யாவும் பெருசா எதிர்க்கலாம். கடைசியில இது வந்து ரஷ்யா அதாவது சைனாவோட ஆளுமையில வரப்போகுது. அதை அமெரிக்கர்கள் கடைசி வரை விரும்ப மாட்டேன். அதாலதான் இது வந்து ஒரு பெரிய ஒரு அழிவுக்கு போய் போகுதுன்னு நான் ஊகிக்கிறேன். இது நீங்க நினைக்கிற இந்த மாற்றம் எவ்வளவு காலத்துக்குள்ள நடக்கும் நினைக்கிறீங்க? இப்படியே போய் ஒரு உலகம் வந்து ஒரு சம்பிதமான எக்கனாமிக்கல், அதாவது வந்து பொருளாதார சம்பிதம் அடைஞ்சு கடைசியில ஒரு நியூக்ளியரா மாறி பெரிய அழிவுகளுக்கு பிறகு திருப்பி ரீஸ்டார்ட். அது எத்தனை நாளுக்கு நடக்கும் சொல்லல. ஆனா அதை நோக்கித்தான் இது போய்கொண்டிருக்கு. அது வாரக்கிழமை நடக்கலாம், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கலாம். அப்ப 10 வருஷம் நான் சொல்ல மாட்டேன். வருஷங்கள் 2-3 வருஷத்துல இது நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு.
ஏன்னா இந்த போற பார்வையில போற போக்குல வந்து பொருளாதாரம் வந்து பெருசா சம்பிதம் அடைய போகுது உலக ரீதியில. அதுக்கு பிறகு கஷ்டங்கள் இப்ப இப்ப அதாவது ப்ராக்சி வார் வந்து எவென்ச்சுவலி வில் பிகம் a direct war. இப்ப ப்ராக்சி காலப்போக்குல அது உடைஞ்சு சரி நேருக்கு நேரம் அடிபடும். ஈரான் வந்து 3 விமானங்களை தகர்த்தது கடந்த சில நாட்களுக்குள்ள. இது வந்து ரஷ்யா சீனாவோட உதவியோட நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அல்லது இப்ப ஈரான் அமெரிக்காக்குள்ள விழுந்துச்சுன்னா இவன் தோத்துக்கு சமம் தானே ஜெயபால ரஷ்யாவும் சைனா. அதுக்கு பிறகு கலக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை தான். அதுக்கு பிறகு இப்ப எல்லாம் ஆயில் ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கிற அதையும் கண்ட்ரோல் பண்ணுனா அதுக்கு பிறகு சைனா என்னத்தை பிடி காய்க்கிறாங்க. சைனாக்கு ஒண்ணுமே இல்லையே. எங்க இருந்து ஆயில் பெற போதோ என்னென்ன அதை நீ எக்ஸ்போர்ட் பண்றது மற்ற நாடுகளுக்கு அவையில உற்பத்திகள் அது கிணக்க சிக்கல் இருக்கு சைனா. அதே நேரம் பார்த்தோம்னா இந்தியால எல்லையில இருந்து சைனாவும் ரஷ்யாவும் கியூபாவுக்கு பெட்ரோல் அனுப்பி இருக்கு. அமெரிக்கா கியூபா மீது பொருளாதார தடையை கொண்டு வந்திருக்கு. ரஷ்யாவுடையோ சீனாவுடையோ பெட்ரோல் கியூபாவுக்கு போறதை பற்றி தாங்கள் பெருசா கணக்கில் எடுக்கல மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு. ஏனண்டா இப்ப அவருக்கு வந்து இப்ப ஈரான் தானே இப்ப முக்கிய புள்ளியா இருக்கு. இப்ப வந்து கியூபா என்ன வளமும் இல்ல, கியூபாவால பெரிய நன்மையிலும் இல்ல தானே சைனாக்கு. அப்ப கியூபாக்கு நீ என்ன பிரணாந்திக்கோ அது பிரச்சனை. இப்ப நான் வந்து போக்கஸ் ஈரான். அதான் அப்படித்தான் அந்த இப்ப அமெரிக்கன் இதுகள் போகுது. அவங்க போற தூங்கியாச்சும் அதுலதான் போக்கஸ். இதுகளை பற்றி எல்லாம் பெருசா சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா இதால கியூபாவால எந்த ஒரு வகையிலையும் சைனாட கரன்சி மேம்பட போறதில்ல, சைனாட உற்பத்தி பெருசா இதென்ன போறது. அதனால அவங்க அதை பெருசா எடுக்க போறது. இப்ப ஈரானோட இல்லாட்டிக்கு அதை ஏதாவது செய்திருப்பாங்க. ஈரான அவங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து இப்ப ஈரான். அப்படி பாக்க சீனாவும் ரஷ்யாவும் ஒரு விஷயத்தை பில்டப் பண்ணினோமா, அத குளோபல் சவுத்த வந்து நட்பு நிலையில வச்சிருக்க பாக்கணும். ஆன்டி வெஸ்ட் அப்படி ஒன்று பார்க்க தெரியுதா உங்களுக்கு? அது அப்படி ஒரு நோக்கம் இருக்குது அவைகளுக்கு. ஆனா அதை எந்த வகையில வலிமையா ஒரு சக்தியா மாறும்ன்றது ஒரு கேள்விக்குறிச்சே பாருங்க. இது வரைக்கும் பாருங்க ஒரு கரன்சியை கொண்டு வரதுக்கு எவ்வளவு பாடுபடுகிறார். அவர்கள் விரும்பின அளவுக்கு டெவலப் பண்ண இல்லாமல் தான் இருக்கிறோம். அப்ப அந்த வகையில வேலையோட உத்தியல் எவ்வளவுக்கு பெருசா சாதிக்க போயினோம்ன்றது ஒரு கேள்விக்கு. இப்ப 24 மணி நேரம் டைம் கொடுத்துக்கிறாரு. அது 24 மணி நேரத்துல முடியுதா அல்லது ட்ரம்ப் அதை ஓகே நாங்க வந்துட்டோம்னு சொல்லி திருப்பி விட்ரோ பண்றாரா, அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. அது எப்படி நடக்கும் இந்த பிரச்சனையோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைக்கிறீங்களா அல்லது இது திருப்பி கடைசி நேரம் வராது ஜெயபால? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தா அமெரிக்கா தோத்த மாதிரி, அமெரிக்கா தன்னுடைய உலக ஆதிக்க கேடயத்தை சைனாட்ட கொடுத்த மாதிரி. அப்படி என்ன இது கட்டாயமாக ஒரு உலக யுத்தத்துல தான் முடிய வேணும். அப்படித்தான் முடியும். அப்படி முடியாட்டிக்கு சைனா அமெரிக்கா வந்து இந்த உலகத்தை ஆடுறதுக்கு இடையே நான் உன்னிட்ட தந்துட்டு நான் கையை கட்டிக்கொண்டு இருக்கேன். ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் என்றது கிட்டத்தட்ட இந்த பவர் பொசிஷனை கட்டாயம் மாத்தியே ஆகணும். அதாலதான் இது துவங்கி இருக்கு. உண்மையில ஈரானோட நியூக்ளியர் வச்சிருக்கிறதோ அதை சும்மா சொல்லிக்கொள்றோம். ஆனா அது உண்மையில மெயின் ரீசன் இல்ல. அமெரிக்கா சொல்லி ஈரானை வந்து ஒரு கற்காலத்துக்கு அனுப்புவோம். இஸ்ரேல் அந்த கனவு நினைவுற நாளை பார்த்து கொண்டிருக்குது. இப்ப இவ அங்க போய் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனையோ என்னத்தையோ பாவிச்சு அங்க ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தினால் அடுத்தது இவர்கள் ஈரானும் தன்னுடைய நியூக்ளியர் மிசைல்ஸ் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஏதாவது பாவிக்கும். அப்ப ஈரான் இருந்த படத்துக்கு போயிருக்க மாட்டாங்களே ஜெயபாலன். ஈராக் லிபியாட் எல்லாம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்திருந்தா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு இவைக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பனை பாவிச்சால், டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பாவிச்சா ரஷ்யாவும் சீனாவும் தலையிடும் நினைக்கிறீங்க? அப்படி தலையிடாட்டிக்கு சைனாவும் ரஷ்யாவும் தங்களோட தோல்வியை ஏற்றுக்கொண்ட மாதிரி தானே ஜெயபாலன். இந்த ஈரான் அதான் நான் சொல்லி கொண்டு வரேன். ஈரான் விழுந்துச்சுன்னா சைனா தோத்த மாதிரி தானே. இதை விட வேற விளக்கம் வேற கால்குலேஷன் இல்ல. சோ ஈரான் தான் அது அந்த என்ன சொல்றது டிசிஷன் பாயிண்ட், டிசைடிங் ஃபேக்டர். இதுல இருந்து தெரியும் எங்களுக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்னா என்ன பொறுத்தவரையில பெரிய ஆளுநர் வரப்போம். இதுதான் ஜெயபாலா. இதுதான் என்ன பொறுத்தவரையில ஒரு மனிதனோட பயங்கரவாது பதவிக்காக நான் என்ன செய்து எப்படியாவது பதவியை காப்பாற்றி கொள்ளணும் என்ற ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரவாதி தான் மனிதன். இதே பாருங்க, இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுக்கு படிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருந்தோம்.
அவ்வளவு அரசியல் பின்னணியும் ஒரு பதவி மோகத்துக்காக அழிபட்டது தானே. அதே மாதிரி இந்தியா வேறங்க, பதவி மோகத்தால படிச்சவன் வராம ஏதோ ஒருத்தன் வந்து டீ விற்கிறவன் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவை ஆட்டி படைச்சோன்னு இருக்கான் தானே. எல்லாருக்கும் மாற்று முத்திரம் கொடுக்குறாரு. அப்ப பாருங்க, பதவி மோகம் வந்து மேற்குலகத்துக்கு மட்டுமே. இது பரவலா எல்லா இடமும் நடந்து கொண்டு தானே இருக்கு. பெருசா நீ ஆண்டதுல இருந்து இன்றைய வரைக்கும் பெருசா ஒன்றும் வளர்ச்சி அடையல. அது வளர்ச்சி அடையா. அந்த பயங்கரவாதம் இந்த பயங்கரவாதம் டிஎன்ஏல இருக்கேன். இது எங்கட நாட்டை எடுத்து பார்த்தான்னு அயல் நாட்டை பார்த்தீங்கன்னு, அதனால உலகத்தில் நடக்கிறத பார்த்தாங்க அந்த பயங்கரவாதம் இன்னும் இருக்குத்தான் அந்த மனிதர்ல. என்னத்தை தான் ரிலிஜனை பற்றி கேச்சாலும், ஜீசஸ் பற்றி கேச்சாலும், முகமதை பற்றி கேச்சாலும், புத்தா கேச்சாலும், அல்லது சிவா முருகனை பற்றி கேச்சாலும் அந்த பயங்கரவாதம் உள்ளுக்கே இருக்குது. நினைக்கிறேன் அது ஒரு முக்கிய புள்ளி. நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த உரையாடலை நாங்க முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்களை குறிப்பாக இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் பற்றி பேசிக்கிறோம். நினைக்கிறேன் அதை நோக்கி பல்வேறு உரையாடல்கள் நடக்குது. அதை உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட வந்து பயந்து மிக்க நன்றி. நன்றி ஜெயபால். நன்றி நேரம்.